ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி கூடி வந்த உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்தில் ஏவிஎல் டிகே மியூசிக் பார்க்கிற அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் உங்களை நிரப்புவாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் எடுத்தல் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கடவுளை தட்டி தேவ சமூகத்தில் அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். மனுஷன் நம்மளை சிறுமைப்படுத்துவான், ஆண்டவரோ நம்மளை பெருமைப்படுத்துவார். யாரை பெருமைப்படுத்துவாரு? எப்படிப்பட்டவங்களை தேவன் பெருமைப்படுத்துவாரு? எனக்கு அன்பான தேவ ஜனங்களை எல்லாரையும் பெருமைப்படுத்துவாரா? எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரா? அப்படிப்பட்ட தேவன். உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு மக்களையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வருகிற யாவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி நீ நம்பும் போது, அவரை நோக்கி அவர் பாதத்தில் வரும்போது, நம்பிக்கையோடு வரும்போது, நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர் உன்னை என்ன செய்யறாரு? பெருமைப்படுத்துகிற தேவன். நான் உன்னை ஆசீர்வாதம் வந்தாதான் நம்மள ஒருத்தர் வந்து பார்த்தா பார்க்கிற பார்வையே கௌரவமான பார்வையா இருக்கு. இல்லைன்னு வச்சுக்க, எப்படி இருக்கும் பார்வை? எப்படி இருக்கும்? 2 வார்த்தை சொல்லுவா, சரியா போச்சுக்காத. ஆனா கணத்துக்குரியவர் ஒருத்தர் வராங்கன்னா நம்ம ஓடுவோம். வராங்களா? எப்போ 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 எப்போ? அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன். ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலத்துல ஒரு நாள் கூட நான் ஆப்சென்ட் கிடையாது. ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆப்சென்ட் கிடையாது. உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இதுதான் கர்த்தருக்காக வாழ்கிற பிரதிஷ்ட வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு பிரதிஷ்ட வாழ்க்கை, கடவுளுடைய கிருபை. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ தெய்வ பயத்துல நம்ம மிதமிஞ்சு இருக்கலாம். கர்த்தருடைய கிருபை. நான் அடிக்கடி பார்ப்பேன், ஒரு சகோதரர் என்ன பண்ணுவாரு, ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்க யாருமே வரமாட்டாங்க. அங்க போகும்போது பார்ப்பேன் நான், அந்த ஜட்ஜி வீட்டு பக்கத்துல கூட்டமெல்லாம் இருக்காது. ஒரு நாள் பார்க்குறேன், அந்த பிராமண ஐயா மழை பெய்யுது, சரியான மழை. ஆனா அவரு செய்ய வேண்டிய அந்த பக்தி கடமையை பாருங்க, உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். அவர் வந்து அந்த அவரு வணங்குற அந்த பிள்ளையார் சிலைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாரு. தண்ணி ஊத்துறாரு, மழை பெய்யுது, அது உள்ள தண்ணி ஊத்துறாரு, செய்யறாரு, பூ வைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அவர் பக்தி பாருங்க. நம்ம பக்தி எப்படி? நம்ம பக்தி எப்படி? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னா, கடவுளுடைய நீ முதல்ல ஆண்டவரோடு இருக்கிறியா? அது முதல்ல சொல்லு. இருந்தா ஆசீர்வாதம். வாசிங்க, அதே ஆதியாகமம் 12:3 வாசி பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமி உள்ள வம்சமெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறோம், நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை யார் உன்னை சபிக்கிறாங்க அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்காது. யார் சொல்றது? இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னை சபிச்சு நாசமா போனவங்க உண்டு. நான் யாரையும் சபிக்கல, செத்து போனவங்க உண்டு.
எத்தனையோ பேர் நான் யாரையும் சபிக்கல. ஏண்டன்னா ஊழியக்கார திட்டத்துல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி தோத்துறது போடு. ஊழியக்கார சந்தோஷம், ஊழியக்கார திட்டத்துல சாதாரணமா திட்ட முடியாதுன்னு கொஞ்சம் உள்ள வேற போட்டுன்னு வர்றது இழிச்சு வாய்ந்தானே. சரி போ, நீ வந்து மாட்டிக்கின, நான் என்ன பண்ண போறேன்? அல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. முதல் அத்தியாயம் ஆதி ஆகமத்துல தேவன் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்குள்ள நான் ஆசீர்வதிப்பேன். யாராவது உன்னை ஆசீர்வதிச்சா, நீ நல்லா இருக்குன்னு நினைச்சா அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நான் ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வாதம்? மல்டி மிரக்கலா இருக்கும். யாராவது உன்னை ஒருத்த சபிச்சுட்டான் அண்ணா, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். திடீர்னு பிரச்சனை நடக்கும், திடீர்னு நடக்கும். ஏன்? சாதாரணமா கர்த்தர் நம்மளை அழைச்சாரா? சாதாரணமா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கடவுள் எங்களை வச்சிருவாரா? நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு பழிச்சிடுமா? இல்ல. உன் ஆசீர்வாதம் இழக்கிறதுக்கும் பெறத்துக்கும் கூடுறதுக்கும் குறையறதுக்கும் காரணம் என்னடான்னா, நீ ரசிக்கப்பட்ட பிள்ளைங்களையும் ஊழியக்காரனையும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட சபையும் குற்றப்படுத்தினா உன் ஆசீர்வாதம் குறைபட்டுடும். பிள்ளைங்களே, என்னாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை தியானம் பண்ணும்போது, ஊழியக்கார குடும்பத்துல பிறந்த ஒரு மகளுக்கு 3 பிள்ளை பிறகுது. ஒன்னு மோசே, ஒன்னு ஆரோனும், ஒன்னு மிரியாம. ஆரோனையும் மோசே பக்தரையும் கர்த்தர் எடுத்து வல்லமையா பயன்படுத்துறாரு. அவங்க சகோதரி மிரியாமே வராங்க. அது கொழுப்போது இருமா அப்ப என்ன பண்ணுச்சுனாக்கா மிதமிஞ்சி பேசுது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? குஷ்டரோகம் வர வச்சாரு. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்க மாட்டாரு ஊழியத்துல, சபையில. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ அம்மா வந்தாலும் அப்பா வந்தாலும் அண்ணன் வந்தாலும் தம்பி வந்தாலும் கூட்டிச்சு வந்தாலும் லட்சம் இருந்தாலும் ஊழியக்காரனை கையெடுத்து வணங்கணும். கர்த்தருடைய கடவுள் சொன்ன வார்த்தை இது. ஒருவர் கனம் பண்ணணும். கடவுளுடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம். என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பிரயாசப்பட்டு இறக்கப்பட்டு மோசே பக்தர் நின்று ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாரு. அந்த அம்மா மேல இந்த குஷ்டரோகம் மாறல, செத்து போகுது. ஏன்? சிலர் என்ன ஆசீர்வாதம் வந்து கடவுளுடைய கிருபையில கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் வந்த உடனே அவங்களுடைய குணாதிசயங்களை கொஞ்சம் தடுமாறுது, மாற்றமாகுது. உள்ளம் ஊழியக்கார திட்ட பார்க்குது, விசுவாசிகளை திட்ட பார்க்குது, அற்பமா பார்க்குது, சபை அற்பமா பார்க்குது. அப்ப கடவுளை ஆண்டவர் பார்ப்பாரு, அடியே திருப்புவார். அடடா, வேற ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஊழியக்கார வர மாட்டாரு, திட்ட மாட்டாரு, என்ன பண்ண மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. கடவுளை கருவில அது பாட்டு நடக்க வேண்டியது நடக்கும். அதுதான் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கவில்லை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிற உன்னை சபிப்பேன், பூமியில வந்தவங்கெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பிள்ளைகளே, நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருக்கு நீங்க புகழ்ந்து சந்தோஷமா ஆண்டவருடைய கிருபையில என் சபை நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் ஊழியக்காரன் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, ஊழியக்காரங்க தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைங்க நல்லா இருக்கணும். உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கை மாறுதா? உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுதா? உன் வாழ்க்கை பிறருக்காக ஜெபிக்கும் போது யோபு தாசனுடைய சிறையிருப்பை கர்த்தரை மாற்றினது போல உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தரை மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீ யோசிக்கிற, என் வாழ்க்கையில ஏன் இது நடக்குதுன்னா நீ என்ன பேசுற? ஊழியக்காரனை சபிக்கிற, விசுவாச பிள்ளைகளை சபிக்கிற, சபையை சபிக்கிற. சபிக்கா வேதம் சொல்லுது, உன் கண்ணை நோக்கி ஆதியாகமம் 12:3 நோக்கி பார். நீ பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, புள்ளியா இருந்தாலும் சரி, ஆத்தால இருந்தாலும் அப்பா இருந்தாலும் ஊழி யாரா இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்ட ஊழியர். சில சம்பவம் ஏன் உனக்கு நடக்குது? தீர மாட்டேங்குது. நீயா மாட்டிக்கிற, வாய் மாட்டிக்கிற, நீயா மாட்டேங்கிற. அப்ப ஊழியக்காரன் உள்ள வேதனைப்பட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு. அதே ஊழியக்காரனை விசுவாசியை நீ ஆசீர்வதிச்சா, தான தர்மம் பண்ணா, நல்லது நினைச்சா, பிச்சைக்காரங்களுக்கு ஏழை எளிகளுக்கு நீ உதவி செய்யும் போது, உன் நற்குணம் பண்ணும் போது, ஆண்டவர் கிருபையில ஆட்டோமேட்டிக்கா உன் வாழ்க்கையில உன் வருமானத்தை கர்த்தர் பார்க்க மாட்டாரு, உன் ஆசீர்வாதம் உற்பத்தி ஆகினே இருக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆசீர்வாதம் உற்பத்தி ஆகி எப்படி நடக்க தெரியாது. ஆச்சரியம். அதான் ஆண்டவர் கிருபை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவன் ஏன் சொன்னாரு? கொடுங்கள் கொடுக்கப்படும். 10ல் 1 தசமபாகம் வேலை செஞ்சா தேவனுக்கு கொடுக்கணும்.
அப்போ உன் ஆசீர்வதிப்படி இருக்கும். நீ கரெக்டா நினைச்சா நீ வீடு வாசல் வாங்குவே, சொந்த பந்தம் கைகூடும், சந்தோஷ சமாதான நிலபலம் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். வியாதி ஒண்ணுல இருந்து நீக்குவாரு. கொடுக்கறேன்னா அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் நீ கேட்ப குத்தாதான் ஆசீர்வாதம் கொடுக்கணும் ஆசீர்வாதம் பண்ணாரா, அப்ப ஆண்டு நல்ல லஞ்சம் வாங்குறாரான்னு நீ கேட்ப. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட. உனக்கு பல வசனம் சொல்லியாச்சு, பல முறை உன்னோட பேசியாச்சு, பல முறை தேவன் ஆண்டவர் கிருபையில எத்தனையோ வருஷமான விசுவாசி, நீ எவ்வளோ உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு. அதுக்கு மேல கர்த்தருடைய ஒண்ணும் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? கரங்களை தட்டு தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறேன், நான் சபிப்பேன். தேவ பிள்ளைகளே, அப்ப நீ தேவனோடு இருந்தா உன் வாழ்க்கை ஆசீர்வதி. வாசி பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:4 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி 75 வயதுள்ள ஆபிரகாம் தாசன் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 75 ஆண்டு காலமா வாழ்ந்திருந்த இடத்தை விட்டுட்டு புறப்பட்டு போறாரு. ஐயா, என்ன ஒரு கீழ்ப்படிதல்! 75 வயசு, 75 கால வயது அங்க வாழ்ந்த வாழ்க்கை, அதே மண்ணில வாழ்ந்த மனுஷன். ஆண்டவர் சொல்றாரு, இங்க வானாப்பா, நீ இங்க உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, புறப்படு, நான் காட்டுற இடத்துக்கு போனாரு. இடத்தை காட்டினாரா? அது கூட காட்டினார். போறாரு. நீ எப்படி, நம்ம எப்படி? இந்த வேத வசனம் ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகாபெரிய கிருபைனால நான் சொல்றேன், ஆண்டவருடைய மகாபெரிய இரக்கத்தினால நான் சொல்றேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோட ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபைனால சொல்றேன். அவர் கூட நான் கொடுத்துடுவேன், இதை செய்ய நான் செஞ்சிருவேன், இதை போனா போயிடுவேன், இதை பண்ணாதன்னா இதை பண்ண மாட்டேன், உட்காருனா உட்கார்ந்துருவேன். ஆண்டவர் சொன்னாரு, என் தேவ மகனை அங்க இங்கு நீ அலையாதப்பா, என் சமூகத்துல உட்காரு. எந்த அந்த ஊழியக்கார மீட்டிங் இந்த ஊழியக்கார மீட்டிங் எல்லாம் போவாத, என் சமூகத்துல உட்காரு. அடிச்சது நான் தானே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னாரு, அதே போல ஆசீர்வதிக்கிறாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவ கிருபை போனா போ. அன்று பேசுவார். ஒரு முறை ஒரு காலகட்டத்தில் அவர் பேசுற அளவுக்கு நீ தகுதி இல்லையா? அன்று வேத வசனத்தினால் ஊழியக்கார மூலமா பேசுவாரு, அதையாவது கேட்டு ஃபாலோ பண்ணு. போன அமாவாசை பிரேயர் இன்னைக்கு கடம்பூர்ல என்ன பண்ணோம்? பெரிய மீட்டிங், ரொம்ப அற்புதமான மீட்டிங், சரியான மிரக்கல், சரியான பிசாசு யூடியூப்ல போட்டோம். அங்க ஒரு அம்மா ஒரு பொண்ணு கூட்டின்னு வராங்க, ஊழியக்கார அம்மாவும் அந்த ஐயாவும் கூட்டின்னு வராங்க. ஐயா, இவங்க தொண்டை புறப்பட்டு இங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 15 வருஷமா இந்த அம்மா சபைக்கு வராங்க. இவங்க மேல இருக்கிற விசுவாசு போக மாட்டேங்குது. நாங்க எவ்வளோ ஊழியக்காரர் ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ பண்றாங்க, ஐயா ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. நாங்க சரி கூட்டணுமான்னு சொன்னேன். கர்த்தருடைய கிருபை, தேவனை நோக்கி உத்தரவு வாங்குறோம். அப்ப தேவன் எனக்கு சொன்னதை அங்க செய்யறேன், அது அதே போல் தான் பண்ணுது. நில்லுன்னா நிற்க மாட்டேங்குது, அது சிரிக்குது, அப்படி பண்ணுது. ஆண்டவர் சொன்னாரு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன், செஞ்சேன். பாருங்க, 2 செகண்ட்ல அது யாருன்னு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. என்னடான்னா, இது வரைக்கும் எத்தனையோ பேய் பிசாசை ஓட்டிக்கிறோம் நம்ம தேவ கிருபையில. நாங்க என்ன பண்ணுவோம், உச்சி முடியல சில சம்பவத்தை பண்ணுவோம். நாங்க ஆண்டவர் சொல்லுவாரு, அப்ப பிடிக்கும் போது அதை செய்யும் போது பிசாசு இருக்குமானா ஓடிடும், அது ரிலீஸ் ஆயிடும். எவ்வளவு பெரிய சாட்சி. அதே போல நான் செய்யறேன், கத்த ஆரம்பிக்குது, அழுது, ஐயோ விட்டுரு என்ன என்னன்னா, இத்தனை வருஷம் அது மேல பேயும் கிடையாது, பிசாசம் கிடையாது, ஏமாத்தின்னு ஓசி சுத்தம் வந்துக்குது. கரங்களை தட்டி அல்லேலூயா. பேயம் கிடையாது, பிசாசம் கிடையாது, வலிக்குதான். அப்ப சொன்னேன், ஏமாத்தினுங்கிற ஊரு ஏமா, அதோட சச்சு விட்டு போனதுதான். பாஸ்டங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பேய் கிடையாது, பேய் பேரு சொல்லிக்கின்னு ஏமாத்தின்னு சொல்லிட்டு அல்லேலூயா. முடிய தலையை குச்சின்னு ஓடுறாரு. யாரை ஏமாத்துற? எத்தனை பேர் ஏமாத்திருப்பீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகள், இதுதான் கிருபை. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. பேய் பேரை சொல்லிக்கின்னு ஏமாத்தின்னு சோர்த்துனுங்குது. அது இத்தனை வருஷமா எல்லாரும் சொல்றாங்க.
இப்ப அதை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அது மேல பேய்குது எட்ட உட்காரு, ஒண்ணும் கிடையாது. தேவ பிள்ளைகளை, ஏன் கடவுளுடைய கிருபையால இதை சொல்றேன்னா, இந்த செய்தி பார்க்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதால் ஆபிரகாம் தாசன் சொன்னதை செய்தார். சொன்னதை செய்தார். அவர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது. வாசி பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் உங்களோடு அவரோடு கூட இணைந்து நடக்க தேவன் கிருபை செய்வராக. 15:1 வாசித்து பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. பயப்படாத. ஆண்டவர் என்ன சொன்னாரே? பயப்படாத. ஏன் பயப்படுற? எதனால பயப்படுற? என்ன நடந்தாலும் பயப்படாத. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உனக்கு மகாபெரிய பலனமா இருக்கிறேன். பலனே அவர்தான். என்ன பண்ணக்கூடாது? பயப்படாத. தனியா போறன்னு பயப்படுறியா? இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லி பயப்படாத. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனமா இருப்பேன். இம்மட்டும் உன்னை நடத்தினேன், இனியும் நான் உன்னை நடத்துவேன். வாசிங்க, 2 வாசி பாருங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவரை கேட்கிறார். கேட்டா தாங்க கொடுப்பாரு. வாயே திறக்க மாட்டேங்கிறவன், கேட்கவே மாட்டேன், சபைக்கே வர மாட்டேங்கிறான், திருவிருந்து எடுக்க மாட்டேங்கிறான். அமாவாசை பதிலோ நல்லதோ கெட்டதோ கிறிஸ்துமஸோ நியூ இயரோ எட்டி பார்க்கறது கூட கிடையாது. அப்புறம் எப்படி கடவுளுடைய கிருபையில உக்காந்து தாய்ப்பா சொல்லாரு, சீட்டாடி நிக்கிற, மணி பார்க்கற, குழியை பார்க்கற, செல்ல பார்க்கற, எங்க உக்காந்துங்கிற. அப்புறம் ஆண்டவர் மேல குறை சொல்ற, ஊழியக்கார மேல குறை சொல்ற, இது சரியில்லைன்ற, அது சரியில்லை, ஒரே குறையா சொல்றியே. கடவுள் சொல்றதை கேட்கறியா? கடவுள் சொல்றது கேட்கறது கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்றார். எப்படி? எனக்கு என்ன தருவேன்? நான் உன்னை தேடி இத்தனை ஆண்டு காலம் வரணும், எனக்கு என்ன தருவேன்? எனக்கு என்ன இல்ல? இல்ல பாக்கியம். அழுது கேட்டுக்கிறியா? ஆண்டவரண்ட அவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்ல, உனக்கு எத்தனை காரியம் உன் வாழ்க்கையில இல்லாம இருக்குது. முன்னாள் படிட்டு கேட்கறியா? ஆண்டவரே, ஏசப்பா வீடு வாசல் இல்ல ஆண்டவரே, என் கணவர் ரட்சிக்கப்படல ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறைபட்டு இருக்குது ஆண்டவரே, எனக்கு என்ன தருவ ஆண்டவரே? கேட்டுக்கிறேன். என்னைக்காவது கேட்டுக்கிறியா? சும்மா வருவேன், உட்காருவேன், நொன்ன நாக்கில் முன்னு அப்புறம் ஓடினே இருப்பேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ வந்தா கடவுளுடைய கிருபையில 1 hour 2 hour தேவ சமூகத்துல உன் விண்ணப்பத்துக்காக தேவனை நோக்கி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? கடவுளுடைய கிருபையினால உன் ஜெபம் தேவன் விரும்பப்படத்தக்க ஜெபமா இருக்கணும். அன்னாள் அம்மா ஜெபிக்கிறாங்க, அன்னாள் தாயார் ஜெபிக்கிறாங்க, அன்னாள் பரிசுத்தம் உள்ள சகோதரி ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறாங்க. மனம் கசக்கிறது கிடையாது, எண்ணமும் கிடைக்கிறது, சும்மா ஏதோ ஒண்ணு வந்து ஏதோ ஒண்ணு. எப்படி கிடைக்கும் கடவுளுடைய கிருபையினால? ஊழியக்கார் பாக்குறேன், நான் பார்க்கலையா? என்ன பண்றேன்னு நான் பார்க்கலையா? அதே போல்தான் ஏலி என்ற தேவதாசன் பார்க்கிறாரு. மனங்கசந்து அந்த அம்மா அழுது. அன்னாள போல ஆலயத்தில் அழுத நான் ஜெபித்திடுவேன், என் துக்கம் சந்தோஷமா
மாறும் வர ஜெபித்திடுவேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடமாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடமாட்டேன். அண்ணால போல ஆலயத்தில் மலர நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் மலர நான் ஜெபித்திடுவேன். சந்தோஷமா அருமர ஜெபித்திடுவேன். சந்தோஷமா அன்பான தேவ ஜனமே, அவர் கேட்கிற எனக்கு என்ன தருது, என்ன தருது கேளு. செய்தி பார்க்கிற தேவ பிள்ளைய அவரை நோக்கி பார்த்து கேளு. கொடுக்கிற வரைக்கும் விடாது. என் அன்பு தேவ பிள்ளைகள், செய்தி பார்க்கிறவர்கள் ஆபிரகாம் தாசன் கேட்கிறார், ஐயா எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு நீ தருவியா? நீ கேளு ஐயா, கொண்ட குட்டியோடு இருக்கிற ஒரு நல்ல வீடு வாசல் இல்ல, தருவியா? அப்பா கடன்ல வாழறேன், கடன் மாத்துவியா? கேளு. அப்பா என் வியாதியில டாக்டர் சொல்றாரு, தெரியுது, சுகப்படுத்தியா? கேளு, நான் தரேன், அழியாத பொருளை தரேன், அழிஞ்சு போற பொருள் ஆலயத்தை இல்லாதவர்களுக்கு நான் என் இடத்தை தந்து ஆலயமா மாத்திர தரேன், என்ன நீ ஆசீர்வதிப்பியா? ஒரு சகோதரி தான் சீனிவாசபுரத்துல ரொம்ப வருஷம் அந்த மகன், நல்ல அன்பான மகன், குழந்தை பாக்கியங்கள்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் போறாங்க. அந்த சபையில தேவ சமூகத்துல நம்ம துன்பப்படுறாங்க,
மாமியார் கொடும்படுத்துது. வீட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து நெஞ்சில உயிரெல்லாம் எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறான். ஓடி போயிடு, நான் வேற கல்யாணம் பண்ணி போறேன், உனக்கு 10 வருஷம் 11 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை பாக்கி இல்லைன்றான். அந்த அம்மா அழுது 2-3 முறை நம்ம சபை கூட வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா ஆண்டவர் சொல்றேன் செய்வியா? செய்யறையா? என்ன பண்ணோம்? அவருக்கு பிள்ளை பாக்கியம் கொடுக்கிற வரைக்கும் நான் 2 வேளை சாப்பிட மாட்டேன். என்னது? எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, நீ செத்தே போனாலும் சரி, என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவன். ஒருவேளை நீ எந்த வேலையாவது நீ சாப்பிடு, 2 வேளை சாப்பிட மாட்டேன்னு பொருத்தனை பண்ணினா கர்த்தர் உனக்கு கர்ப்பகனி கொடுக்க வல்லவரார். ஏன் தெரியுமா? வைராகி எங்கோ அங்கே ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். அந்த மகன் சரிகையா, என் வாழ்க்கையில இத்தனை துன்பத்தை நான் அனுபவிச்சிட்டேன், எத்தனை துன்பத்தை அனுபவிச்சிட்டேன், நான் தேவனோடு இருப்பேன், நான் தேவனோடு இருப்பேன். 2 வேளை சாப்பிட மாட்டாயா, 2 வேளை சாப்பிட மாட்டாயா? அதே போல பாருங்க, எண்ணி கடவுளுடைய கிருபையில 6 மாதத்துல கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு கர்ப்பகனை கொடுத்து ஒரு பெண்ணு பிறந்து, அந்த பெண்ணு என் முன்னாடி இப்ப நடந்து போகுது. அந்த குழந்தை டாக்டர்கள் கைவிட்டாங்க. இதை செய்தி பார்க்கிற அன்பு சகோதரா, இந்த செய்தி பார்க்கிற என் அன்பு சகோதரியே, எங்க கூடிய அமர்ந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்றதுக்கு உனக்கும் அவருக்கும் தான் லிங்க். கடவுளுக்கு சொல்ல வேண்டிய ஆள் தான் நானு. அப்போ ஆபிரகாம் தாசன் கேட்கிறாரு, எனக்கு என்ன தெரியுது? பிள்ளை பாக்கியம் இல்லை. வாசி பாருங்க, 3 வாசிங்க. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திரஸ்தானை அருளவில்லை, இதோ அந்த ஐயா என்ன பண்றாரு? மனம் கஷ்டப்படுறாரு. யாரோ என் ஆசீர்வாதத்தை சாப்பிடுறாங்களே, அவனா என் சுதந்திரம் இல்லையா? இல்ல. ஆண்டவர் கூட பேசுறாரு பாரு. இப்ப இருக்கிற நீ வீடு கடவுளுடைய கிருபையில, அது உனக்கு சொந்த வீடு கிடையாது. கர்த்தர் உன்னை சொந்த வீட்டுல கொண்டு போய் வைப்பாரு. கர்த்தர் உன்னை சொந்த வீட்டுல கொண்டு போய் வைப்பாரு. இப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைய, இல்லாததை இருக்கிறத செய்யறதுதான் நம்ம தேவை. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்ப. இப்ப இருக்குத அதோட மேலான ஆசீர்வாதத்தை உனக்கு அவர் தருவாரு. நீ விசுவாசித்தனா, நீ தேவனை நோக்கி கேட்டினா, கர்த்தருடைய கிருபையினால உன் கையில் இருக்குத அது உனக்கு சொந்தம் இல்லை. உனக்கு சொந்தமானது அவர் கையில் இருக்குது. உனக்கு சொந்தமானது அவர் கையில் இருக்குது. அவர் கையிலிருந்து வாங்க வேண்டியது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. என் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால சொல்ற ஒரு அம்மாவை கேட்கிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேம்மா, நான் ஆசீர்வதித்து தான் வந்திருக்கிறேன். ஒரு காலமும் ஒரு நாளும் தாகம் எடுக்காத ஜீவத்தண்ணீரை நீ எனக்கு தரேன். வீட்டுக்கார போய் கொடுக்கணும். அந்த அம்மா உள்ளது சொல்லு, எனக்கு வீட்டுக்கார இல்லை. உள்ளபடி சொன்னேன். இப்ப இருக்கிறவங்க கூட உங்க வீட்டுக்காரு கிடையாது. இப்ப இருக்கிறவங்க கூட உங்க வீட்டுக்காரன் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இருக்குது அது உனக்கு சொந்தம் கிடையாது. உனக்கு சொந்தமானது யார் கையில் தெரியுமா இருக்குது? ஆண்டவர் கையில் இருக்குது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கிருபையினால நீ அவர் கையில இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நீ பிரயாசப்படணும். தவிர ஆபிரகாம் தாசரை போல கேட்கணும், ஆண்டவருடைய கிருபை இதுதான் நான் சொன்ன இல்ல. உனக்குன்னு கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறார். அத கர்த்தர் நித்தம் உனக்கு தர அவர் வல்லவரா இருக்கிறாரு. வாசித்து பாரு தேவ பிள்ளைகளை, 15:4-5 வாசிங்க. 15:4-5 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இரவு நேரத்துல நட்சத்திரம் தெரியும், பகல்ல தெரியுமா? இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை
நட்சத்திரம் எப்போ ரொம்ப நல்ல பிரகாசமா, எல்லா நட்சத்திரமும் எப்ப தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? ஏன் கேட்கிற? 7 மணிக்கு உள்ள போனோம்னா அதுக்கப்புறம் அப்படி எப்படி நாங்க வெளியே வருவோம்? எதை நாங்க பாக்குறது? உள்ள போனோம்னா கதவு பூட்டினோம்னா அவ்வளவுதான். பிள்ளைகளை நல்ல உச்சி 1 மணி வேலை நான் ஜெபம் பண்ணும் போது வெளியே வருவேன், பார்த்தா எல்லா நட்சத்திரமும் தெரியும். கரங்களை தட்டி அல்லேலூயா. இரவு 1 மணி நேரத்துல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன நட்சத்திரம், பெரிய நட்சத்திரம். அப்போ இரவு ஜெபம் உனக்கு இருக்கணும். என்ன ஜெபம் இருக்கணும்? என்ன ஜெபம் இருக்கணும்? பகல்லையும் தூங்குறது, நைட்டும் தூங்குறது, தூங்கினே இருக்கிறது, தூங்கினே இருக்கிறது, சேர்ல உட்காந்தா தூங்குறது, சர்ச்சில் உட்காந்தா தூங்குறது, சேர் கட்சிட கூடாது, அப்படியே ஒரு பஸ்ஸில் சீட்டு கட்சிட கூடாது, அப்படியே யார் பக்கத்தில் இருக்கிறா என்னங்கிறா நல்லா தூங்கிட்டு யார் அவன் மேலே விழ வேண்டியது, இது யாரு அந்த அக்கா மேலே விழ வேண்டியது, எது கட்சாலும் ட்ரெயின் கட்சா தூங்க வேண்டியது, பஸ் கட்சா தூங்க வேண்டியது, சேர் கட்சா தூங்க வேண்டியது. கடவுளை இல்ல, தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் அன்று சொன்னாரு, தூங்குகிற நீ விழித்திரு, எழுந்திரு, ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய கிருபையால ஆண்டவர் சொல்றாரு, கெட்டமனை தோட்டத்துல ஜெபம் பண்றாரு, சீடரை பார்த்து 1 மணி வேலையாகல நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? மாம்சம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஜெபம். ஏன்னா நீ அநேக காரியங்களை ஜெயிக்கணும், நான் ஜெபம் பண்ணணும். அநேக காரியங்களை வெற்றி செய்யணும், நான் ஜெபம் பண்ணணும். உன் சரீரத்தில் காணப்படுகிற சில காரியங்களை உன்னை விட்டு தூரம் பண்ண ஜெபம் பண்ணணும். அதுக்கும் மேல கர்த்தருடைய கிருபையால ஆண்டவரோடு கூட நீங்க இணைஞ்சிருக்கணும். பிள்ளைகளை தெரிந்தும் தெரியாமலும் கூட ஆதியாகமம் 12:3 நீ மறந்துடாத. அதை சாபம் தானா நீ வாங்கிக்காத. இல்லையா? வாசிக்கலாம். பிள்ளைகளை 6 வாசித்து பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியா எண்ணினார். அல்லேலூயா. யார் விசுவாசித்தாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்தார். அல்லேலூயா. நீயும் நானும் யாரை விசுவாசிக்கணும் தெரியுமா? ஆண்டவரை தான் விசுவாசிக்கணும். அவர் மேலதான் நம்பிக்கை இருக்கணும். அவரோடு நீ உறவாடணும், அவரோட நீ கொஞ்சணும், அவரோட கொலாவணும், அவர் மேல நீ நம்பிக்கையா இருக்கணும், அவர் மேல உசுரா இருக்கணும், அவர் மேல ஜெபிக்கணும், அவரை பார்க்க வாஞ்சியா இருக்கணும், அவர் பார்க்க தாகமா இருக்கணும், அவர் எப்போதும் அவர் சொல்லிக்கினே இருக்கணும். எப்பொழுதும் இயேசு என்ற நாமத்தை நீ உன் சரீரங்கள் அவயங்களில் எல்லாவற்றையும் இயேசு என்று சொல்லும் போதுதான். போன வார்த்தையில பார்த்தோம், பேதுரு என்ன பண்றாரு? கடவுளோட ஐயோ ஆண்டவர் முழுக போறாரு. அவருக்கு எவ்வளவு பேர் தெரியும், அம்மா தெரியும், அப்பா தெரியும், சொந்த பந்தம் எவ்வளவு பேர் தெரியும். உடனே ஆண்டவரே, அப்ப அவர் எவ்வளவு நேசிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே சொல்லும் போது அவருக்கு உடனே கை கொடுத்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவரே ஆபத்து நேரத்தில் உடனே கை கொடுத்தார். அந்த கை கொடுத்து தூக்கி என்ன பண்றது? போட்ல வச்சு கரையில் கொண்டாந்து வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளை, அவன் ஆண்டவரை நம்புறபடி நீயும் அவரை நம்பும் போதுதான் வாழ்க்கையில வெளியேறப்பட்ட ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளை, ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது, கர்த்தருடைய மகாபெரிய அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீன்னு அறிவேன். யார் சொல்றது? ஆபிரகாம் தாசன் தன் மனைவியாகிய சாராளை பார்த்து சொல்றாரு. அப்ப சாராள் நம்ம எப்படி உள்ளவங்க? அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகு. என்ன அழகு? சாராளம்மா எப்படி அழகு? கொள்ள அழகு. இவர் ஒரு பிரயாணப்பட்டு போறாரு ஆபிரகாம் தாசன். அப்ப பிரயாணப்பட்டு போகும்போது கடவுளுடைய கிருபையால அந்த அழகுல அந்த நாட்டு ராஜா அந்த மகளை மனைவியாக்கி கொடுறதுக்காக கூட யார் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? தடையா வந்தா சாவச்சிருவாங்க. அப்போ இந்த அம்மா அழகா இருக்கிறது கடவுளுடைய கிருபையால அழகா இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. நீ அழகா இருந்தாக்கா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடுமா? நீ அழகு இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? நீ அழகா இருந்தா தான் திருமணம் நடக்குமா?
அழகுனா திருமணம் நடக்காதா? தேவ பிள்ளைய, நீ எப்படி இருந்தாலும் நீ ஆண்டவரோடு இருந்தீனா உன் வாழ்க்கை செழிப்பா இருக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா அழகு நிறைஞ்சவங்க தான். அப்பப்போ ஆண்டவரோட கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஐக்கியம் வைக்கிறவங்க தான். ஆனா இது புலம்பல் பண்றா சாராள். இது புலம்புறதுல பயங்கரமான ஆள். புலம்பல் சாராள் இது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்துகிறாரு. ஏற்ற நேரத்தில் கர்ப்பகனி கொடுப்பன்றாரு. அப்ப சொல்றாங்க, கல்வியான எனக்கு பிள்ளை பிறகுமா? யாருன்னா கேட்டாங்கன்னா இதுவாயிடுமா? இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சாராளமா புலம்புது. அல்லேலூயா. அழகா இருக்கிற சாராளும் புலம்புது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க அழகு முக்கியம் இல்லை. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர அழகு முக்கியம் இல்லை. ஆண்டருடைய அன்புதான் வெளியேறப்பட்டதா இங்க காட்சி அளிக்குது. இந்த பிள்ளைய அந்த அம்மா அழகு பாருங்களேன். அவன் எகிப்துக்கு சமீபமா வந்த போது தன் மனைவி சாராய பார்த்து, நீ பார்வைக்கு எப்படிப்பட்டாலே, பார்க்கறதுக்கு தான் நீ நல்லா அழகுள்ள ஆளு பார்வைக்கு, ஆனா உள்ளம் கேடு கெட்டதா இருக்குது. அழகாகிறவங்கெல்லாம் அநேக ரூம்ல இருப்பாங்க. அழகா இருக்கிறவங்க எல்லாம் கூட்டுவாங்க, ரூமா வச்சுக்கின்னு பிசினஸ் பண்ணுவாங்க. அழகா இருக்கிறவங்கள. அல்லேலூயா. அழகு அழகாகணும். உள்ளம் அசிங்கமா இருக்கும், சரீரம் அவலட்சணமா இருக்கும். கடவுளுடைய கிருபை. அதுவும் வீட்டுக்காரனே சொல்றாரு, நீ அழகாகிற. ஐயோ, வீட்டுக்காரர் சொல்லிட்டா போதுமே. அல்லேலூயா. நீ அழகாகிற ஆள் தான் சரா போச்சுக்காத, அன்னைக்கு விசேஷமான சாப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா இந்த அழகு வீட்டுக்காருக்கு ஆபத்தா மாறுது. அல்லேலூயா. கடவுளுடைய கிருபை. அழகு என்ன பண்ணுது? ஆபத்தா மாறுது. அதனால அவர் என்ன சொல்றாரு? இப்போ வாசிங்க, 14 வாசித்து பாருங்க. அல்லேலூயா. எகிப்தியர் ஜனம் என்ன பண்ணுது? இந்த மக பயங்கரமான அழகுள்ள மகள்னு யார் சொல்றது? எகிப்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணிட்டான்? ராஜா கூட்டு போயிட்டான். யார? சாரால. ஆனா இவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? நீங்க முன்னாடி வாசித்தா தெரியும், நேரம் இல்ல. உன்னால நான் பொழைக்கணும், உன் அழகால என் உயிருக்கு ஆபத்து வந்துக்குது, நீ நல்லாகிறன்னு சொல்லிட்டு என்ன சாவ வச்சுட்டு உன்னை கூட்டு போடுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்ன நீ தயவு செய்து சொல்றேன், என்ன உன் அண்ணன்னு சொல்லு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்ன நீ என்ன பண்ண? அண்ணன்னு சொல்லு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் கீழ்பிடிது. ஊழியக்காரருக்கு என்ன சொல்லுது? கீழ்பிடிது. கீழ்படிஞ்சதுனால அந்த ராஜா கூட்டு போறாரு. இந்த அம்மாவை அந்த வீட்டுக்குள்ள கூட்டு போனதுல இருந்து அந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? பயங்கரமான வாதையினால வாதிக்கிறாரு. தெய்வ பயம் அங்க பயங்கரமா இருக்குது. அப்பதான் கேட்கறாங்க, நீ யாருடைய மனைவின்னா? நான் ஆபிரகாமுடைய மனைவின்னு அவங்களுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, எதனால இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எது உன்னை யாரு புகழ்ந்தாலும் சரி, நீ என்ன அழகு இருந்தாலும் சரி, என்ன கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, நீ எத்தனை விதமான சொத்து சுகத்துக்கு அதிபதியா இருந்தாலும் சரி, உனக்குள்ள ஒரு குறை இருக்குதே, அந்த குறைய யார்தான் நிவர்த்தி செய்யணும்னா உன்னை படைத்த தெய்வமாகிய ஆண்டவர் தான் நிவர்த்தியாக்க வேண்டும். அதான் அவர் சொல்லுகிறார், தேவனே எனக்கு என்ன தருவ? நான் பிள்ளை இல்லாத, நீயும் ஜெபத்துல கேளு, எனக்கு இது இல்லாம இருக்கிறத கொடு. தேவ பிள்ளைகளே, கடைசியா வாசித்து கடந்து போகலாம். 15 ஆதியாகமத்தின் சுதம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து புது நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை என்னன்னு சொல்லி
கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. எல்லா கரங்களை தட்டி தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு தேவனுடைய உன்னதமான ஆண்டவர் சொன்னார் இல்ல எல்லா முழங்கால் படியிடும். தேவ பிள்ளைகளை அந்த நேரத்துல அவர் வானத்தை பார்க்க சொல்றாரு, நட்சத்திரங்களை என்ன கூட சொல்றாரு. ஆனா வயசாய் போச்சு, 75 வயதுல பிரயாணப்பட்டு போறார், 80-90 வயது கிட்ட வந்துட்டாரு, ஒண்ணும் நடக்கல. ஆனா ஆண்டவர் நம்புறார். ஏன்? எத்தனை வயதானாலும் தேவனை நம்பும் போது உன் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனை நம்பினார். ஆண்டவருடைய கிருபை. ஆபிரகாம் தாசன் தேவனை விசுவாசித்தார், அதை அவருக்கு நீதியாக எண்ணினாரா. இல்லாததை இருக்கிறதா காண்பிக்கிற தேவன். இல்லாததை நீ கேட்கும் போது அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ எவ்வளவு தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாயோ, நீ எவ்வளவு தேவனோடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், நீ தேவனோடு எவ்வளவு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறாய், தேவனிடத்தில் எவ்வளவு ஐக்கியப்பட்டிருக்கிறாயோ, நீ அவரோடு இருக்கும்போது அவர் உன்னோடு இருப்பார். தேவ பிள்ளையே, அன்னால போல தேவ சமூகத்தில் கர்த்தருடைய கிருபை. தேவனோடு அசைவாடுவீரானா என் தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபித்து உபவாசம் பண்ணு. என் தேவனே நீ கொடுக்க மாட்டேன், தேவனை உன்னை விடமாட்டார். ராஜா உன்னை விடமாட்டேன், ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏதோ குறைவோடு இருக்கிறியா? எத்தனை ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு குறைபட்டு இருக்குதுன்னு சொல்லி கூனி குறுகி போராடுறியா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். என் அன்பான தேவ பிள்ளையே, என் அன்பான தேவ, உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இருக்கிறது. அவரை நீ விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக எடுக்கும் போது உன் வாழ்க்கையில தேவன் அரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் தேவனே, நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நாள் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம் மகாபெரிய கிருபைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நித்தமன் நடத்தி எங்களை கர்த்தார். என் தேவ ஆவியானவரே, ஊழியக்காரரை யாரும் சபிக்க கூடாது, விசுவாச பிள்ளைகளை யாரும் சபிக்க கூடாது, சபை யாரும் சபிக்க கூடாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் நான் சபிப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். என் தேவ பிள்ளைகளை எச்சரிக்கையோடு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்க, எச்சரிக்கையோடு தேவனுடைய ஊழியக்காரன் நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாள் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம் நம்முடைய மகா கிருபைக்கு ஸ்தோத்திரம். வரப்போற என் தேவனே, இந்த செய்தியை பார்க்க போற பார்த்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உன் நாம மையப்பட்டு இந்த சத்தியத்தை கேட்டு அந்தபடியே அவர்களை வாழ உதவி செய்ய ஜெபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறேன். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் காத்து இயேசு கிறிஸ்து நான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வியாசன் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தருக்கு முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் சதா காலங்களோடு சகல பரிசுத்தவான் கர்த்தருடைய கர்த்தரை சித்தமானா கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாரா ஒரு வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.